40வது நாள் அந்த ஜெபத்துல வித்தியாசமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷ கடைசியில 40 நாள் ஜெபம் ஆலயத்துல வைத்து எல்லாரும் வந்து சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், மழை வெயிலுன்னு பார்க்காம, புயல்னு பார்க்காம அநேகர் நீங்கள் வந்து ஜெபித்தீங்க. மணி நேரம் இந்த வருஷத்துல நம்ம ஜெபித்து இருக்கிறோம்னு சொல்லி, அல்லேலூயா. நிச்சயமா பல மணி நேரங்கள் நம்ம ஜெபித்து இருக்கிறோம். ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதிலை தரப்போகிறார். அதற்கான பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் தரப்போகிறார். அல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம அவருடைய கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர்களை கர்த்தர் தொடர்ந்து ஆராதனையிலும் பாடல் நேரத்திலும் செய்தி வேலையும் தொடர்ந்து அவர்கள் நடத்துவாங்க. இன்னைக்கு அவர்கள் நம் நடுவில் இருப்பது நம்மளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து, ஆவியானவர் எங்க உண்டு அங்க வெற்றி உண்டு, அங்க விடுதலை உண்டு, அங்க ஜெயம் உண்டு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதை சுகந்தரிக்க போகிறோம். இன்னைக்கு என்னென்ன காரியங்களோடு நம்ம வாழ்க்கையை நினைச்சாலே நம்ம வாழ்க்கையில ஐயோ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது, இதெல்லாம் எப்ப முடியும், இதெல்லாம் எப்ப முடிய போகுது என்று நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே, இந்த இரவு நமக்கு முடித்து, இந்த இரவு நமக்கு சமாதானமான ஒரு நல்ல இரவாக, நம்ம வடிகின்ற கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆனந்த கண்ணீராக மாற்றி இந்த நாள் நமக்கு ஒரு ஜெயமான நாளா இருக்க போகுது. டிசம்பர் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு எங்க குடும்பத்தை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தினார். இந்த ஜெபத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் என்ற சாட்சியை சொல்லி முடிக்க இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கிருபை தர போகிறார். வந்திருக்கிற சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் இந்த நேரம் ஒரு முக்கியமான நேரம். ஆவியானவருக்கு நம்ம எல்லாரும் விட்டு கொடுத்து ஊழியக்காரரை கர்த்தர் கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ இந்த வேலையில எல்லாரும் நம்ம ஆவியானுடைய பிரசன்னத்துல, அவருடைய மகிமையில நம்ம காணப்படுவோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ரொம்ப ஆச்சரியமான கை வாய்க்கு சொல்லுங்க. இப்படிப்பட்டவர் உங்க வாழ்க்கையில ஆச்சரியம் செஞ்சிருக்கிறாரா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் எப்படிப்பட்டவர் தான். அவருடைய அன்பு ஆச்சரியம், அவருடைய செய்கை ஆச்சரியம், அவர் நம்மை சுமக்கிறது ஆச்சரியம், அவர் நம்மை நடத்துறது ஆச்சரியம், அவரோடு நம்மை சேர்த்தது. சொல்ல மாட்டேன்றீங்க இல்லையா? அந்த தகுதி நமக்கு இருக்கா? அவரோடு கூட சேர்றதுக்கான தகுதி எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. ஹலோ, கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அந்த 2வது பாட்டுல கூட ஒரு அணி எழுதிருக்கு. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு எதை முடியல, உங்களோடு கூட என்ன சேர்த்துட்டீங்களா? அப்படியா? கிட்டத்தட்ட 40 வருஷம். எத்தனை வருஷம்? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. 40 வருஷமா அவங்க வீட்டாருக்கு எல்லாருக்கும் அவன் எப்படி தெரிஞ்சான்னா பிச்சை எடுக்கிற தகுதி தான் அவனுக்கு இருந்துச்சு. யாருக்கு? அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரத்துல ஒருத்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வருஷமா? என்ன சத்தமா சொல்ல மாட்டேன், பின்னாடி எல்லாம் சொல்லுங்க. How many years? 40 years. 40 வருஷமும் அந்த குடும்பத்துக்கு அவன் எப்படிப்பட்டவனா தெரிஞ்சா. இவனை வச்சு நாம என்ன செய்யலாம்? பிச்சை மாத்திரம் எடுக்கலாம். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கண்களுக்கு அவன் பிச்சை எடுக்கிறவனா தெரியல. கொஞ்ச நேரத்துல அவனை பார்க்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய நாம ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா, யாருக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமம் வருதோ உங்க வாழ்க்கை எத்தனை வருஷம் வேணா நீங்க குறைவுள்ளவர்களா இருக்கலாம், எத்தனை வருஷம் நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கலாம். ஆனா இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கையை பார்க்கிற எல்லாரும் எப்படி பார்க்க போறாங்க? கையை கூட தட்ட மாட்டேங்க. இது எந்த மனுஷனாலையும் முடியாது. எத்தனை பேர் அப்படி தைரியமா சொல்ல முடியும்? இது எந்த மனுஷனாலையும் நம்முடைய பலத்துல, நம்முடைய ஞானத்துல முடியாது. ஆனா அவரால முடியும். காரணம் அவர் எப்படிப்பட்டவர்னா, ஆச்சரியமானவர்
என் வாழ்வின் அதிசயமானவரே. கைதட்டி ஆச்சரியமானவர் என் வாழ்வின் வாழ்விலே நீர் பாராட்டி வரையில் தாங்கி ஆச்சரியமா எப்படிப்பட்டவர்? ரொம்ப ஆச்சரியம். நீங்க என்ன சத்தம் வந்தாலும் வேற எதையும் கவனிக்க கூடாது. அது அப்படிதான், அது அப்படிதான் வரும். பக்கத்துல சொல்லிடுங்க, அது அப்படிதான் வரும். அவருடைய நாமத்தை அறிஞ்சவங்க யாராவது எழும்புனா யாருக்கு பிடிக்காது? ஒருத்தனுக்கு அங்க இப்படியே சுத்திட்டு இருப்பான், ரெட்டில் சைட்ல தான் சுத்திட்டு இருப்பான். நீ எங்க வேணாலும் சுத்து, இன்னைக்கு உன்னை நிர்மூலமாக்குறது தான் எங்களுடைய பலன். இன்னைக்கு இங்கிருந்து நீங்க போகும்போது அந்த விசுவாசம் உங்களுக்கு வந்துடணும். எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் என் வாழ்க்கையில இது வரைக்கும் அது தொடர்ந்து வந்திருந்தாலும் இனி என்ன அதால என்ன பண்ண முடியாது, என்ன பின்தொடர முடியாது. காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். என்னோடு கூட நீங்க சேர்ந்து ஒரு வசனத்தை சொல்லணும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை என்ன பண்ணுவேன்? எத்தனை பேர் கையை வயிற்று சொல்றேன்? என்னை எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நம்மள சாதாரணமா உருவாக்கல, நாம சாதாரணமா உண்டாக்கப்படல, நாம அற்பமானவர்களாய் உண்டாக்கப்படல, எந்த மனுஷனும் நம்ம அற்பமாய் நினைக்கும்படி நாம உண்டாக்கப்படல. நான் அவரை துதிக்க போறேன். காரணம், அவர் என்னை அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் தைரியமா சொல்றீங்க? நிறைய பேர் கேட்டா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா ஏதோ ஏதோ இருக்கிறேன் பிரதர். உங்க வீட்லயே நீங்க தான் ரொம்ப ஸ்பெஷலா? நானா அந்த வீட்டுல பிறந்ததே அப்படி நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? 10 பிள்ளைங்க அப்பா அம்மா பார்த்து சொல்லுவாங்க என்னன்னா, நான் போய் உன் வயித்துல வந்து. இப்ப நீங்களே சொல்லிங்க, உங்க பிள்ளைகள் என்ன சொல்லுவீங்க? நீ போய் கிட்ட சொல்றது இல்லையா? நீங்க அப்படியெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க எடுத்த உடனே பேச்சே கிடையாது, ஒரே. ஆனா வேதம் நமக்கு காண்பிக்கிறது என்னன்னா, என்னை அவர் உண்டாக்கி இருக்கிறார். எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? என்னை பார்க்கிற எல்லாரும் என்னை பிரமித்து பார்க்கணும். ஆமே. இப்ப சொல்லுங்க, அவர் நாம அதிசயமானவர், என்னையும் அதிசயமா தான் உண்டாக்கி இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நாம என்ன? நாம யாரு? அவர் நாம அதிசயம். இப்ப வந்திருக்கிற நாமும் அதிசயம்தான். ஆமே. ஐயா, என் வாழ்க்கையில் அற்புதத்தையே நீங்க செய்யல, நாங்க எப்படி அதிசயமா மாறுபடி? இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு போங்க. இதுவரைக்கும் நான் சொன்னது போல நீங்க இதுவரைக்கும் பார்க்காத அதிசயத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த முறை செய்யதான் போறார். இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஒருவேளை உங்க துவக்கம் அற்பமா இருந்திருக்கலாம், ஆனா இந்த முடிவு எப்படி மாறும்? சம்பூர்ணமாய் மாறுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க தலையின் மேல வச்சு அனுப்ப போறார். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா! எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. நீங்க சொல்லுங்களே, எதிர்பார்க்கும் கைய உயர்த்தி முடிவுகளை
என் வாழ்வில் வழியறியா அலைந்து கண்டீரே உன் கண்களால். சொல்லுங்களே, வழியறியா உன் கண்களால் ஆராதனை முழுக்க நமக்கு என்ன தேவைன்னா, ஆண்டவரே எனக்கு பலவீனப்படாத ஒரு விசுவாசத்தை தாங்க. விசுவாசத்தை ஆபிரகாம குறித்து வேதம் சொல்லுது, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் இருக்கிறது முக்கியம் இல்ல, அந்த விசுவாசம் என்ன படக்கூடாது, பலவீனப்படக்கூடாது. பலவீனப்படாத விசுவாசத்தை நாம பெறுவோமானா, நம்ம சரீரம் பலவீனப்பட்டாலும் 100 வயதானாலும் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுகிற அபிஷேகம் எப்படி ஆபிரகாமுக்கு கிடைச்சதோ, வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு கல்லுகளிலே பிள்ளைகளை உண்டாக்க அவர் வல்லவர். உண்டாக்குவாரு, இல்ல பிள்ளை வருமா? வராது. ஆனா அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். சொல்லுங்க, தேவன் எனக்காக யாவையும். விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகிட்டு, விசுவாசம் பெருகிட்டா அற்புதம் நடந்துரும். விசுவாசம் பெருகிட்டா ஆசீர்வாதத்தை பெற்றுடுவோம். விசுவாசத்தை பெற்றுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சகல தடையும் நீங்கிடும். நாம பெற வேண்டியது என்ன? விசுவாசம். ஆமென். அதனால கையை தட்டி சொல்லுவோம். கொஞ்ச நேரம் நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, காரணம் அவர் நாமம் அதிசயமான, அதிசயமான நாமத்தை நாம துதிக்கிற வேதம் சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். எல்லாரும் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்றைக்கு என்ன நிரப்புங்கப்பா, இன்றைக்கு என் கண்கள் அதிசயத்தை பார்க்கணும். அன்றைக்கு வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருந்த ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது எப்படி ஒரு துறவை கண்டாலும், அதுபோல உங்க கண்களுக்கு மறைந்திருக்கிற அநேக ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு திறக்க போறார். ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைக்க போறார். இந்த ஆராதனை முடிவில் அநேகருடைய கண்கள் துறவை பார்க்க போகிறது. ஆமா, என் பிள்ளை சாகர நான் பார்க்க மாட்டேன், என் வாழ்க்கை இதோடு கூட முடிஞ்சதுன்னு நினைச்சு வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் புதிதா துவக்க வரார். ஓ அதிசயமா ஆச்சரியமானவர், அதிசயமானவர். கண்ணீர்ல விழுந்துட்ட என் நிலைமையில், அநேக முறை கண்ணீரில் விழுந்த என் வாழ்க்கைய, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியான மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்கணும் அப்பான்னு மோசே ஜெபிக்கிறேன். நீங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட பாரமான இருதயத்தோடு வந்திருக்கிறீங்களப்பா? எத்தனை வருஷம் கண்ணீர் வடிப்பு, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த போராட்டம் வாழ்க்கையில நீங்க நெருக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, நீங்க எத்தனை வருஷம் துன்பத்தை பார்த்தீங்களோ, வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சிய வருகிற வருஷத்துல முழுவதும் நீங்க கண்கள் பார்க்க போகிறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்ல போறீங்க? சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் துன்பங்களை மக்களுக்கு சரியா துன்பங்களை நான் அறியாத வாழ்விலே வாழ்விலே நீர் பாராட்டினார் மறையில் நீ தாங்கினதற்கு உடனிருந்து ஆச்சரியமான
ரெண்டு கையை வாங்கிட்டு வேலை முடிஞ்சு அவங்க இருதயத்துல கூட கையை வைத்து என்ன முடிவு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களப்போ எனக்கு இதை செய்யுங்கப்போ, எனக்கு நீங்க இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அநேக வருஷமா இருக்கிற இந்த தடை என் வாழ்க்கையிலிருந்து நீங்கணும். என்ன வேதம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கான சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்ப போறார். நீங்க என்ன முடிவு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ ஒரு கையை உங்க இருதயத்துல வச்சு ஒரு கையை அவருக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்களேன். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் நீங்க சத்தமா சொல்லுங்களேன். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அலைந்த கண்டீரே பிறகு என்ன வழி என்னன்னு தெரியல, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியல. நினைச்சு பொறுக்க போன ரூத்துவை கண்ட கண்கள் இன்னைக்கு உங்களையும் அந்த கண்கள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க என்ன முடிவு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, நீங்க என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, நம்முடைய தேவன் அதை செய்ய வல்லவர். என் தகப்பன் அதை செய்ய வல்லவர். ஆச்சரியமானவர் என் வாழ்வில் இருதயம் முழுக்க நிரம்பி இருக்கட்டும். அவர் அதிசயங்களை செய்கிறார். என் தேவன் அதிசயமானவர், அப்பா ஆச்சரியமானவர். நினைக்கிறத காட்டிலும் நாம வேண்டிக் கொள்றதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமைய இந்த ஆராதனையில கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போறார். அந்த வல்லமையை கர்த்தர் அனுப்ப போறார். மிகவும் 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 அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. ஆமா, அந்த வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகுது. உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில கிரியை செய்ய போகுது. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் அந்த வல்லமை கிரியை செய்ய போகுது. ஆமா, ஒரு சிலரோடு கர்த்தர் இடைப்படுகிறது. ஆமா, இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வலது கரத்தை கர்த்தர் பிடிக்க போறாரு. ஆமா, பயந்து வந்திருக்கிற உன்னை உன் கையை கர்த்தர் இன்னைக்கு பிடிச்சு உனக்கு தைரியமா நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல போறாரு. என் எஜமானரே, நேசரே, என் துணையாரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம எங்களுக்கு தெரியாதப்போ. இந்த கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாது. நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ தெரியாது. கிருபை இல்லாம துணையாளரே, எங்கள் எஜமானரே,
சொல்லுங்க எஜமானரே, இயேசுவே, என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் இழைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் இழைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட சொல்லி துதிப்பாடி மனதார வாழ முடியாது. திருவையில்லாம வாழ திருவையில்லாம எப்படி நம்பணும் தெரியுமா? 99 வயசுல சொல்றாரு, பயப்படாது, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்றேன், நீ திரளான ஜாதிகளுக்கு என்ன ஆவ. எப்படிங்க நம்ப முடியும்? ஆமென். ஆபிரகாமுக்குள்ள பயம் வருது. அவர் கூப்பிட்டு சொல்றாரு, பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கு. என்ன பலன்? மகா பெரிய பலன்னு சொன்ன அவர் திருப்பி கேட்கிறாரு, அடியனுக்கு நீங்க என்ன தருவீங்க? நான் என்ன இல்லாம இருக்கிறேன், பிள்ளை இல்லாம இருக்கிறேன்ற நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ள வரல. உடனே கூப்பிட்டுட்டாரு, எங்க மேல கூப்பிடுறாரு, மேல வாப்பா பிரதர், மேல 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 மேல. சரி, நம்பிக்கை இல்லையா? கொஞ்சம் என் கூட எங்க வா, வீட்டை விட்டு வெளியில வந்து கொஞ்சம் மேல பாரு. அவர் கீழே பாக்குறாரு, மேல பார்த்தா என்ன தெரியுது? என்ன தெரியுது? ஃபேன் தெரியுது, சீலிங் தெரியுது, அப்படிதானப்பா? நட்சத்திரத்தை பாரு. இந்த நட்சத்திரத்தை உன்னால என்ன முடியும்னா எண்ணி பாரு. இந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். இதுக்கு மேலயா ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வராம இருக்கும்? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை கர்த்தர் எப்படி எண்ணினார்? நீதியாக. இப்ப நம்பிட்டார். என் சரீரம் செத்து போச்சு, என் சரீரத்துல 100 வயசுல பிள்ளை பிறக்காதுன்ற நம்பிக்கை எல்லாம் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா எப்ப என்னை கொண்டு வந்து இந்த நட்சத்திரத்தை காட்டினாரோ, அவர் மேல என்ன வந்துருச்சு? நம்பிக்கை வந்துருச்சு. ஒன்றுமே இல்லாத செத்து போன சரீரத்துல கூட அவரால பிள்ளைய கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை. ஆமென். ஆபிரகாம அப்பா நம்ப வச்சாரு. என்ன பண்ணாரு? நிறைய பேருக்கு நம்பிக்கை எல்லாம் இழந்துரும். சில சூழ்நிலையை பார்க்க பார்க்க இந்த ஆசீர்வாதத்தை நம்மளால பெற முடியும்ன்ற நம்பிக்கை. பவுல் சொல்றாரு, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல, அது அற்று போயிடுச்சு. எங்களுக்குள்ள மரணம் வரும் என்கிற நிச்சயம் எங்களுக்குள்ள வந்துருச்சு. இனி நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆமே. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான். இதுக்கப்புறம் என்னால வாழ்ந்து நாங்க என்னையா செய்ய இல்ல. இன்றைக்கு உங்க இருதயத்தை கர்த்தர் நம்ப வைக்க போறார். நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையை நான் இன்னைக்கு உனக்கு கொடுக்க போறேன். அதற்கு முன்னாடி மழை போல தடை இருந்தாலும், ஒருவேளை உன் சரீரம் செத்து போயிருந்தாலும், அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தகுதி உனக்கு இல்லாம இருந்தாலும் நான் கொடுக்கிறேன். ஆமென். அப்படித்தானே ஒரு ஊழியர் பாடிட்டார்.
நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சு. என்ன வார்த்தைன்னா, நீர் தாவீதுநாதர் சொல்றார், நீர் அடியேனை நம்ப பண்ணின உமது வார்த்தைகள். எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆனா என்ன அவர் நம்ப வச்சு. ஆபிரகாம் யார் நம்ப வச்சது? அப்பா கொண்டு வந்து நம்ப வச்சு. ஆமென். நகோமி சொல்றாங்க, என்ன ஏன் நகோமின்னு சொல்றீங்க? என் வாழ்க்கை என்னவா மாறிடுச்சு? கசப்பா மாறிடுச்சு. நகோமிக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. ஆனா ரூத்தின் மூலம் போவாஸ் என்கிற பெயர் எப்போ ரூத்துடைய வாழ்க்கையில வந்துச்சோ, இப்போ நகோமியை கர்த்தர் நம்ப வைக்கிறார். நாம திரும்பி எங்க போலாம்? பெத்தேலுக்கு திரும்பி போகலாம். நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய ஜனத்தை அவர் சந்திக்கிறார். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு பயத்தோடு வந்திருக்கிற உங்க வாழ்க்கைய இன்னைக்கு அவர் தைரியமா சொல்ல, நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். உங்க குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து அனுப்ப போறார். அவர் ஒரே ஒரு முறை சந்திச்சுட்டாருன்னா உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற இதுவரைக்கும் மறைந்திருந்த வாக்கு தத்தங்களை கர்த்தரை உயிர்ப்பித்து என்ன பண்ண போறாரு? இத்தனை வருஷமாய் தடைப்பட்டிருந்த ஆசீர்வாதத்தை வாக்கு தத்தத்தை கர்த்தர் உயிர்ப்பித்து எழ செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அவரை பார்த்து கையை வைத்து சொல்ல போறீங்க? மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிபவர். கையை வைத்து சொல்லுங்க, மறவாமல் நினை ஏசையா, நிறைவேற்றி முடிபவர். நம்ப பண்ணின உந்தன் நிறைவேற்று. நம்ப பண்ணின உந்தன் சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். செய்து உங்க முழு விசுவாசத்தோடு முடித்து தீர்க்கும் மட்டும் என் கையை கொண்டு துவங்கினது, என் கையை கொண்டே என் கையை கொண்டு துவங்கினது, என் கையை கொண்டே மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடி. நம்முடைய ஜனத்தின் மேல் ஆசைவாடு அநேகரை கர்த்தர் நம்ப வைக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டேன். என்ன வைக்கிறாரு நம்மள? இருதயத்தை நம்ப. இந்த இருதயம் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடாது. அவன் எவ்வளவு அற்புதத்தை கண்டாலும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவ்வளவு அற்புதம் செஞ்சு வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தா சாப்பாடு காரியத்துல அவர் என்ன பண்ணிட்டாங்க? குறை சொல்லிட்டாங்க. சாப்பிடறதுக்கு இல்லைன்னு அவரை முறுமுறுக்கிறாங்க. நல்லா கவனிங்க, எவ்வளவு அற்புதத்தை பெற்றாலும் இந்த இருதயம் ஒரு முழு நம்பிக்கையை பெறாது. ஆமென். வேதம் சொல்றது, உங்களுக்குள்ள என் ஆவியை நான் கொடுத்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கல்லான இருதயத்தை எடுத்து, என்ன இருதயத்தை? சதையான இருதயத்தை. அல்லேலூயா.
எத்தனை பேர் கையை தட்டி சொல்ல போறீங்க? மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கை தட்டி சொல்லுங்களேன். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சகல வாக்குத்தத்தத்தையும் என்னை மறவாமல் இருக்கிறவரேன்னு சொல்ல சொல்ல நம்பிக்கை இல்லாத, நம்பிக்கை இழந்து போய் வந்திருக்கிற உங்க இருதயத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்ப வைக்கிறார். நாம என் தேவன் எனக்கு செய்து முடிப்பார். எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவரால் செய்து முடிக்க முடியும். ஆவில நிரம்பி ஒப்பு கொடுங்க. அந்நிய பாஷையில பேசி ஒப்பு கொடுங்கப்பா. இன்னைக்கு உங்களை கர்த்தர் நிரப்புகிறார். உங்க இருதயத்தை தம்முடைய ஆவியினாலே நம்ப வைங்கப்பா. நம்ப பண்ணுங்க. நம்பிக்கையை கொடுங்கப்பா. அசையாத நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை.
நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, என் ஜீவனுள்ள ஆமென். என்ன பண்ணணும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் என்ன செய்யணும்? நம்முடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya. அவர் யாரு? மறவாமல் நம்ம நினைக்கிறோம், சொன்னதை நிறைவேற்றி. உங்க பக்கத்துல கையப்படி சொல்ல, உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது அந்த முறை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார், செய்து முடிப்பார். அப்படிதான் சொல்ற, கர்த்தர் எனக்காக யாவையும் எப்படி முடிப்பாரு? செய்து முடிப்பார். தைரியமா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்காக செய்து முடிப்பார். எனக்காக, எனக்காக தைரியமா சொல்லுங்க, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். யாவையும் யாவையும் என்ன பண்ணுவாரு? செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? உங்க அன்புக்கு ஈடே இல்லைன்ற பாட்டு தெரியும்? கையை உயர்த்து யாருக்கெல்லாம் தெரியும்? உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. அன்புக்கு என்ன இல்ல? வேற ஈடு இருக்கா? சில பேர் இன்னைக்கு அந்த அன்புல நிரம்பி போக போறீங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நல்ல கையை கொட்டி சொல்லுங்க பார்க்கலாம், அந்த நம்பிக்கை என் இருதயத்தில் அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்ற நம்பிக்கை என்னை என்ன படுத்தாது? என்னை வெட்கப்படுத்தும். அதனால கையை தட்டி சொல்லாம எல்லாரும் சேர்ந்து, உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல, உன்னோடு சேர்த்த அதிசயத்தை பிடிச்சு பார்க்க முடியல, அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல, அதிசயத்தை பிடிச்சு பார்க்க முடியல, நீல செய்த சொல்ல உங்க நன்மைய நாளும் போதல, நீங்க செய்த சொல்ல உங்க நன்மைய என்ன நாளும் போதல. கையை கட்டி சொல்லுங்களேன், உங்க அன்புக்கு பாசத்துக்கு கையை தட்டி நான் முழு நேரமும் என்னை தாங்கி கொண்டிருக்கிறேன். எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர், எழும் நேரமோ என்னை சொல்லுங்களேன். எனக்காகவே யாவும் செய்கிறீர், எழும் நேரமோ என்னை உனது விருப்பம் எனக்கு உதவி செய்கிறேன், செய்ய உதவி செய்கிறேன், உங்க அன்புக்கு பாசத்துக்கு
அன்புக்கு என்ன இல்ல? இந்த கையை வயத்து சொல்ல, உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே. இன்னும் கொஞ்சம் சத்தமா, உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உரை உள்ளவன் நான், பலனற்றவன், உம் சேவையை செய்ய என்னை அழைத்து. சொல்லுங்களேன். உரை உள்ளவன், பலனற்றவன், உம் சேவையை செய்ய நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் அன்பு என்னை விட்டு விலகவில்லை. நம்பினவர் எத்தனையோ பேரை கைவிட்டு போதிலும் என்னை விட்டு விலகவில்லை. உங்க அன்புக்கு உங்க பாசத்துக்கு அன்புக்கு உங்க பாசத்துக்கு பிள்ளைங்க கண்ணீரோடு சொல்றேன். நம்பினவங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க. என் நம்பிக்கை அவங்க மேல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்ன கைவிட்டுட்டாங்க. என்னை அழைத்த நாள் முதல் இன்று வரைக்கும் கைவிடாத ஒரே ஒரு கரம் உங்க கரம் மட்டும்தான். உங்க அன்புக்கு ஈடு இல்ல. கையை வைத்து சொல்லுங்க. அந்த கண்ணீரோட அப்படின்னு சொல்லுங்களேன். உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு மாய்மாலம் இல்லாத அன்பு, வஞ்சனை இல்லாத அன்பு, பட்சபாதம் பார்க்காத அன்பு, குறை சொல்லாத அன்பு, நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் நம்மை வெறுக்காத ஒரு அன்பு. எத்தனை முறை அப்படி விருப்பத்தை செய்ய மறந்த அந்த வரியில் அப்படிதான் எழுதியிருப்போம். உமது விருப்பம் செய்ய மறந்தும் எனக்கு உதவி செய்கிறேன். நீங்க சொல்லுங்களேன். உமது விருப்பம் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்யும். உங்க அன்புக்கு ஈடே அந்த அன்பை கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தில் ஊற்றிக்கிட்டே இருக்கு. மனுஷ அன்பினால வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வந்திருக்கு. இன்னைக்கு தேவ அன்பு உங்க இருதயத்திலே ஊற்றப்பட்டு இந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த அன்பு நம்மளை வெறுத்து தள்ளாது. இந்த அன்பு நம்மை புறம்பே தள்ளாது. இந்த அன்பு நம்மை கைவிடாது. ஒருவேளை நம்பினவர்கள் எத்தனை பேர் உங்களை கைவிட்டு இருந்தாலும் நம்மை கைவிடாத ஒரே அன்பு. எத்தனை பேர் கையை தாண்டி சொல்ல போறீங்க? உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு அவங்க கேக்குறாங்க, முடியுமா? வருஷம் முடிச்சிடலாமா? இல்ல போலாமா? அப்பா கிட்ட போலாமா? போய்கிட்டே இருக்கலாமா? நாம போக போக அவர் ஏணியை போட்டுக்கிட்டே இருப்பார். ஏணி ஏதோ 10 அடி 50 அடிக்கு போடுற ஏணி இல்ல. அவர் போட்டாருன்னா ஏணி இங்கிருந்து எங்க வரையும் இருக்கும்? வானத்தின் நுனி வரைக்கும் இருக்கும்.
அதுல ஏறி 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 அப்பாவை பார்த்துட்டு தரிசித்துட்டு வந்துகிட்டே இருக்கும். ஆமென். இப்ப சொல்லலாமா? கையை கொட்டி, உங்க அன்புக்கு இடே இல்லை. Please sit down. உட்கார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா, ஒரு சிலர் அப்பா அல்லேலூயா சத்தம் ஒரு மாதிரி கேக்குது. அல்லேலூயா. பெயினா இருந்தா எப்படி சொல்லுவாங்க? எழுந்து எழுந்து எழுந்து. நான் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டுமா ரொம்ப நேரம்? இப்படி கையை உயர்த்தி காட்டு. இப்படி வலது கருத்தை உயர்த்தி. எல்லாருமே வலது கருத்தை உயர்த்தி இப்படி காட்டு. உங்க வீடுகள்ல கூட இப்படி உங்க வலதுகாரம் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆமென். உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருந்தா, உங்க கை உயர்த்தப்பட்டா நமக்கு முன்னாடி இருக்கிற தடையெல்லாம் கர்த்தர் எடுத்துருவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஐயா, இந்த கையை உயர்த்தினாவா? பாருங்க அப்படி கைய அடுப்புல போய் செஞ்சு 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 எப்படி இருக்க வேண்டிய ஆளு அப்படிதான். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நாமெல்லாம் எங்க இருக்க வேண்டியவங்க? கண்மலையில போய் என் அடுப்படியிலேயே போட்டு என் வாழ்க்கையே என்ன படுத்திட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஏசாயா 51வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, எழும்பினபடி எழும்பு, ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்ல. எழும்பு எழும்பு. நமக்கு எலும்பு எலும்புன்னா இதுதான் வரும், சீவன் தான் வரும் இல்ல? ஆதியிலேன்னு சொன்னா போதும், எங்க போயிடுவாங்க? ஆதியிலே தேவன் வானத்தை. இன்னொரு வசனம் இருக்கு, என்ன வசனம்? ஆதியிலே வார்த்தை. நான் அந்த வசனத்தை சொல்லணும்னு நிறைய சொல்லுவேன். ஆதியிலேன்னு ஆரம்பிச்சா அவங்க ஐயா வானத்தையும் பூமியையும். ஏன்னா இன்னும் கூட எதில் இருக்கிறாங்க? சண்டே கிளாஸ்லயே இருக்கிறாங்க. நீ சொல்லுங்க, எலும்பு எழும்பு பலன்கொள். என்ன பயம்? கர்த்தர் உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இது யாருடைய பயம்? அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு இது நம்முடைய பயம் இல்ல. இப்ப ஆவியானவர் என்ன விரும்புறாருன்னா, இந்த பயம் மறுபடியும் எழும்பணும். என்ன பண்ணணும்? திரும்பவும் இந்த பயம் எழும்பணும். எழும்பி இந்த பயம் திரும்பவும் பலன் கொள்ளணும். எதற்கு திரும்பவும் எழும்பணும்னு சொல்றாருன்னா, ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்பத்தை எழும்பினபடி எழும்பணும்ன்றாரு. முன்னாடி நாம எப்படி எழும்பணுமோ அதே போல இப்பவும் எழும்பணும்னு ஆவியானவர் விரும்புறாரு. எதற்கு எழும்பணும்னு விரும்பினாருன்னா, அப்படி எழும்புனதுனால நம்ம யாரு துண்டித்தோம்? ராகாபை துண்டித்தோம். அப்புறம் வலு சர்பத்தை வதைத்தோம். நீங்க அடுத்த வசனம் வாசிச்சா, மகா ஆழத்தின் தண்ணீர்கள் ஆகிய சமுத்திரத்தை என்ன போக பண்ணினீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சமுத்திரத்தை வற்றி போக பண்ண முடியுமா? ஏங்க, இதெல்லாம் நடக்கிற காரியம், நடக்கிறத பேசு. சமுத்திரத்தை வற்றி போக வைக்க முடியுமா? முடியுமா? முடியாது. ஆனா அவருடைய பயம் நமக்குள்ள இருக்குமானா, இந்த பயம் முந்தின நாட்களில எழும்பினது போல எழும்புமானா, எதை வச்சு போக வைக்கலாம்? சமுத்திரமா இருந்தாலும். கீழே வாசிக்குமா தொடர்ந்து. மீட்கப்பட்டவர்கள் அதிலே கடந்து போகும்படி கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. கடலின் பள்ளத்தை என்ன வாக்கணும்? வழியாக்க முடியுமா? கடலை வழியாக்க முடியுமா? நம்முடைய எண்ணத்துக்கு சொல்றேன், நாம நினைச்சு சொல்றேன், உங்க இருதயத்துக்கு முடியுமா? முடியாது. ஆனா இங்க ஆவியானவர் விரும்புறாரு, இந்த பயம் எழும்புச்சுன்னா சமுத்திரத்தை வற்றி போக செய்யலாம்.
ஆழத்தின் தண்ணீர் ஆகிய பள்ளங்களை அநேகர் நடக்கும்படி நாம் அதை வழி ஆக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆனா எது எழும்பணும்? இந்த முறை எனக்கு முன்னாடி இருக்கிற சமுத்திரத்தை நான் வற்றி போக பண்ணுவேன். ஆமென். அநேக மீட்கப்பட்டவர்கள் இதிலே நடந்து போகும்படி நான் அநேகருக்கு பாதையை உண்டாக்குகிறவனா மாறுவேன். ஆமென். நாம மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து வந்து வீட்டுக்கு போகும்படி தேவன் நம்மை தெரிந்து கொள்ளல. நம்மை கொண்டு அநேக மீட்கப்பட்டவர்களை எங்க கொண்டு வரணும்? அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரணும். யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லுது, அவர் எதற்கு வந்தாரு? கர்த்தருக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வந்தார். ஆமென். சரி, நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? முறையிடுகிறது என்ன? என்ன? இன்னைக்கு முறையிடுதல் நிறைய குடும்பத்தில் எத்தனை பேர் அப்படி ஒத்துக்க முடியும்? நிறைய நமக்கு ஏசப்பா கிட்ட என்ன இடுறோம்? ஏன் அப்பா, ஏன் 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 ஏன்? எத்தனை பேர் அப்படி கேட்கிறோம்? நான் கூட அப்படிதான் நிறைய கேட்டிருக்கிறேன். முறையிடுதல் நம்ம வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஆசீர்வாத தடையும் நீங்கவே நீங்காது. நாம எதையும் வழி ஆக்க முடியாது. எது இருக்கிற வரைக்கும்? முறையிடுதல் இருக்கிற வரைக்கும். இப்ப மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ ஏன் என்கிட்ட முறையிடுற? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி காட்டுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி என்ன பண்ணணும்? நீ ஏன் என்கிட்ட முறையிடுற? உன் கோலை என்ன பண்ணு? ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பளந்து விடுன்றாரு. யார பழக்க சொல்றாரு? ஒரு மனுஷன். என்னால பேச முடியாது, என் நாவு எப்படிப்பட்ட நாவு? அந்த நாவு. ஐயோயோ, நான் போக மாட்டேன், வேற யாரையாவது அனுப்புன்னு பயந்த மோசேவை பார்த்து சொல்றாரு, நீ கையை உயர்த்தினா நான் சமுத்திரத்தை பழக்கிறேன்னு சொல்லல. நீ கோலை ஓங்கினா நான் சமுத்திரத்தை வழியாக்குறேன்னு சொல்லல. நீ கையை உயர்த்தினா, நீ கோலை ஓங்கினா உனக்கு முன்னாடி இருக்கிற சமுத்திரத்தை யார் பழக்கலாம்? நீ தான் பழக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்க வீடுகளில் நீங்க கூட உங்க அபிஷேகம். கோல்னா என்னங்க? கோல்னா என்ன? கோல்னா அபிஷேகம். சொல்லுங்க பார்க்கலாம். கோல்னா அபிஷேகம். கோல்னா ஆளுகை. கோல்னா அதிகாரம். அப்படிதானங்க? கோல்னா என்னது? என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். கோல்னா என்னது? அபிஷேகம், அபிஷேகம், ஆளுகை, அதிகாரம். இப்ப ஆவியானவர் என்ன விரும்புறாருன்னா, நான் உனக்குள்ள கொடுத்த அபிஷேகத்தையும், நான் உனக்குள்ள வச்சிருக்கிற அதிகாரத்தையும், நான் உனக்குள்ள வச்சிருக்கிற ஆளுகையையும் நீ ஒவ்வொரு நாளும் என்ன படுத்தணும்? உயர்த்தி பிடிக்கணும். நீ உயர்த்தனா உனக்கு முன்னாடி இருக்கிற சமுத்திரம் இந்த முறை ரெண்டா பழக்கம். ஒரு சில விசுவாசி கூட மாட்டீங்க. ஆமே. சமுத்திரத்தை பழக்கிற அதிகாரத்தை மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமே. இந்த சமுத்திரத்தை பழக்கணும்ன்றது எந்த மனுஷனுக்கும் அப்பாற்பட்ட ஒரு எண்ணம். பின்னாடி யாரு வரா? பார்வோன் வந்துகிட்டே இருக்கு. முன்னாடி என்ன இருக்கு? செங்கடல் இருக்கு. இப்ப இஸ்ரவேலருக்குள்ள மோசேவுக்குள்ள என்னன்னா முறையிடுதல் வந்துடுச்சு. நாம என்ன ஆக போறோம்? செத்து போக போறோம். நாங்க எங்க இருந்தா நல்லா இருந்திருக்கோம்? எகிப்தில் இருந்தா நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் பழைய வாழ்க்கை அதுல இருந்தாவே நல்லா இருந்திருக்குமோ.
நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதமே நம்முடைய வாழ்க்கையில போதும்ன்ற மனசு நமக்கு வந்துடும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்றதே நமக்கு போதும்னு நினைப்பாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமென். இல்ல, நமக்குள்ள கர்த்தர் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசிச்சா உங்கள் மேல கர்த்தர் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். வேற என்ன வச்சிருக்கிறாரு? அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நீங்க நாளுக்கு நாள் உயர்த்திக்கிட்டே இருந்தா எது பழக்கம்? எது பழக்கம்? ஐயா, ஆமா ஐயா, பழக்கணும் ஐயா. வீட்டுல என்ன இல்ல? வீட்டுல விறகே இல்லையா? ஒரு 4 விறக அப்படியா? சாதாரண மனுஷனுக்குள்ள விசேஷித்த அதிகாரத்தை தேவன் வைத்ததற்கு காரணம் எதை உயர்த்து? உன் கோலை ஓங்கு, உன் அபிஷேகம் உயர்த்தப்படணும். இந்த மாசம் அந்த பாட்டு இல்ல, தூங்கு தூங்கு, அது டிசம்பர் மாசம். ஐயா, டிசம்பர் மாசம் வருகிற தூக்கத்தை விட வேற எந்த மாசம் அப்படி எங்களுக்கு? நான் என்ன நினைப்பேன்னா, இந்த மாசம் தான் நாம அதிகமா ஜெபிக்கணும். ஏன்னா இந்த மாசத்துல நம்ம என்ன கொண்டாடுறோம்? எனக்காக அவர் பிறந்தார்னு கொண்டாடுறோம். ஒரு பாட்டு பாடலாமா? விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்த மன்னாதி மன்னரே ஸ்தோத்திரம். விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்த மன்னாதி மன்னரே ஸ்தோத்திரம். கேக்குதா? புரியுதா உங்களுக்கு? விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்த மன்னாதி மன்னரே ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லலாமா? விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்த மன்னாதி மன்னரே ஸ்தோத்திரம். மன்னாதி மன்னரே ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை போக்கிடவே பலியாக வந்தீரே. எங்கள் பாவங்களை போக்கிடவே பலியாக வந்தீரே. உங்க அன்புக்கு நெருங்கிடில்லை, உங்க அன்புக்கு நெருங்கிடில்லை, உங்க அன்புக்கு நெருங்கிடில்லை, உங்க அன்புக்கு எத்தனை மணிக்கு? காலையில் அதிகாலமே எழுந்தா நமக்குள்ள ஆளுகையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சரி, முதலாவது உருவாக்கின மனுஷன் யாரு? ஆதாம உருவாக்கிட்டு அவனுக்கு கொடுத்த முதல் அதிகாரம், நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஒரு மனுஷனை அவர் சிருஷ்டிக்கிறாருன்னா அவனுக்கு முதல் கொடுக்கிற ஒரு கிருபை என்ன தெரியுமா? என்ன கொடுப்பார்? ஆளுகை. நீங்க சங்கீதம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சா எதன் மேலெல்லாம் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு, மன்னிக்கணும், 8வது அதிகாரம், சங்கீதம் 8வது அதிகாரம் 6வது வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எதன் மேல ஆளுகை தந்தார்? கரத்தின் கிரியைகள் மேல. எதெல்லாம் அவருடைய கிரியை? இந்த வானம் அவருடைய கிரியை. அப்புறம் நாம பார்க்கிற எல்லாம் அவருடைய கிரியை. அந்த சகல கிரியைகள் மேலும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? உங்க பக்கத்துல கையை பிடிச்சிருங்க. சகல கிரியை மேலும் தேவன் நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அடிமைப்பட்ட வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைக்கல. என்ன வாழ்க்கை? நாம அடிமைப்பட்டு இருக்கும்படி அழைச்சிருக்கிறார். இந்த வேதத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இல்ல, நாம ஆளுகை செய்ய போறோம். நாம ஆளுகை செய்யணும்னா நாம எதை உயர்த்தணும்? நம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ கோலம் ஓங்கனா எது பழக்கம்? எது பழக்கம்? சமுத்திரத்தை யார் பழப்பா? அப்பா பழப்பாரா? இல்ல, நாம கையை உயர்த்தினா
நம்முடைய வீடுகளுக்குள் இருக்கிற ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் உடைப்பார். நமக்கு முன்னாடி இருக்கிற மலைகளை கர்த்தர் உடைப்பார். ஏன்னா வேதம் சொல்லுது மலைகள் எல்லாம் வழிகளா மாறும். அந்த வசனத்தை வாசிங்கிற ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிச்சா மலைகள் எல்லாம் என்னவா மாறும்? இவரை கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் அபிஷேகத்தை நான் உயர்த்துகிற போது உங்க கண்களை மூடி உங்க கையை உயர்த்தி சொல்ல போகலாம். இந்த கர்த்தரின் புயத்தை, இது யாருடைய புயம்? இது கர்த்தரின் புயம். இந்த புயத்தை நீங்க வீடுகள்ல உயர்த்துனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலையெல்லாம் என்னவா மாறும்? மலைகள் வழிகளாய் மாறும். பாதைகள் உயர்த்தப்படும். எனக்கு முன்னாடி இருக்கிற சகல பாதைகளும் உயர்த்தப்படும். அல்லேலூயா. அப்படித்தானே ஒருத்தர் பாடுறாரு, மலைகள் எல்லாம் என் பாதையெல்லாம் கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே எப்படி வழி மாறும்? யாரால மாறும்? என்னால மாறும். ஐயா, அந்த மலையை பார்த்து தான் இவ்வளவு நாள் நான் பயந்துகிட்டே இருந்தேன். அவன் அப்பா சொல்லிட்டாரு, உனக்குள்ள கடுகளவு விசுவாசம் வந்துட்டான். உனக்கு முன்னாடி இருக்கிற மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழுன்னு சொன்னான். எந்த இடத்துலயுமே அவர் செய்யறன்னு சொல்லவே இல்லை. யார் செய்யணும்? நமக்குள்ள அதிகாரத்தை அவர் கொடுத்துட்டார். நமக்குள்ள ஆளுகையை கொடுத்துட்டார். நமக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்துட்டார். இனி சமுத்திரத்தை யார் தான் பழக்க போறது? நான் தான் பழக்க போறேன். இனி எனக்கு முன்னாடி இருக்கிற மலைகளை நான் தான் வழியாக்க போறேன். எனக்கு முன்னாடி இருக்கிற பாதையை நான் தான் உயர்த்த போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 58வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிச்சா, பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரு கட்டுவா? நீ கட்டுவா. அது தலைமுறை தலைமுறையாய் கட்டப்படாம இருக்கு. ஆனா இந்த முறை யார் கட்டுவ? நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ என்ன பெற போற? எத்தனை பேர் கரங்களை கொட்டி சொல்ல போறீங்க? இந்த முறை எனக்கு ஒரு பெயரை கொடுக்க போறாரு. அது என்ன பெயர்னா, அநேகர் குடியிருக்கும்படியான பாதைய கர்த்தர் என்னை கொண்டு திருத்துகிற பெயர். ஆமென். யார் கட்டுவாய்? நான் கட்டு. என்னால கட்ட முடியும். அநேக தலைமுறையாய் இடிந்து கிடங்குற அநேக பாழான ஸ்தலங்களை இந்த முறை ஏன் கரத்தை கொண்டு கர்த்தர் கட்ட போறார். ஆமென். இப்ப நாம என்ன செய்யணும்? இந்த கோலை எடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள விசுவாசம் குறையுதா? உடனே உங்க கையை உயர்த்தி காட்டுங்க, அப்பா நீங்க எனக்குள்ள ஆளுகையை கொடுத்திருக்கிறீங்க. இப்ப நம்ம எதன் மேல ஆளுகையை கொடுத்தாருன்னு பார்க்க போறோம். ஆமென். இந்த கையில கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். நமக்குள்ள ஆளுகையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுது, நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பலன்? தேவ பலன் எனக்குள்ள இருக்கு. தேவனுடைய ஆளுகை எனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிங்களே. 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிச்சா, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. மரணம் தேவனை என்ன பண்ண முடியல? அதாவது அடிமைப்படுத்த முடியல. மரண இருள் தேவனை என்ன படுத்த முடியல? அடிமைப்படுத்த முடியல.
காரணம் அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? என்ன கூட எந்த இருளும் என்ன பண்ண முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. காரணம் எனக்குள்ள அவர் ஆளுகையை வச்சிருக்கிறாரு, அதிகாரத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு கூட நீங்க விசுவாசித்து ஒருவேளை பயத்தோடு வந்திருக்கிறீங்களா? உங்க பயத்தை கர்த்தர் நீக்கிட்டு சொல்றாரு, இல்ல நான் உனக்குள்ள அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்குள்ள ஆளுகையை கொடுக்கிறேன். இது வரைக்கும் உன்னை அடிமைப்படுத்தின ஆவிகளை நீ அடிமைப்படுத்த போற. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்மை எதெல்லாம் சிறைப்படுத்துதோ அதை எல்லாவற்றையும் நாம என்ன படுத்தணும்? சிறைப்படுத்தும். நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிச்சா, நீ அநேகம் ஜாதிகளை என்ன பண்ணுவாய்? ஆளுவாய். உன்னையோ அவர்கள், சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க, நான் ஆள போறேன். எனக்குள்ள ஆளுகையை கர்த்தர் வைக்கிறார். இன்னைக்கு நான் எதெல்லாம் என்னை அடிமைப்படுத்த பார்த்துச்சோ, பின்னாடி எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க போகலாம். இது வரைக்கும் என் குடும்பத்தை அடிமைப்படுத்த பார்த்த ஆவிகள் இன்னைக்கு கர்த்தர் முற்றிலும் எரிக்க போறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? காரணம் உங்களுக்குள்ள என்ன கொடுக்கிறார்? ஆளுகையை கொடுக்கிறார். நான் அநேகம் ஜாதிகளை என்ன பண்ண போறேன்? ஆளுகை செய்வேன். என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிச்சா, ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் கர்த்தர். எனக்கு கையை உயர்த்தி சொல்ல போன யார் மேல ஆளுகை? பராக்கிரமசாலிகள். பராக்கிரமசாலிகள் மேலே கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்கிறார்? விசுவாசமா கையை உயர்த்தி சொல்ல போன இருதயத்துல கை, எனக்கு ஒரு ஆளுகையை கொடுக்கிறார். இன்னைக்கு ஆளுகை என் மேல இறங்கி வருகிறது. யார் ஆள போற? அநேக பராக்கிரமசாலிகளை ஆளுகிற ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடுக்க போறார். ஆமென். தாவீதை விட சின்னவரா கோலியாத்து? எப்படிப்பட்டவர்? ராஜா சொல்றாரு, அப்பா நீ இளைஞனா இருக்கிற, அவன் சின்ன வயசுல இருந்தே யாரு? யுத்த வீரன். உன்னால அவனை எதிர்க்க முடியாது. என்ன பண்ண முடியாது? எதிர்க்க முடியாது. நீங்க சங்கீதம் 134வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசிச்சா, கர்த்தருடைய ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து. எப்படி ஸ்தோத்தரிக்கணுமா? இப்ப ஸ்தோத்திரம் பண்ணு அப்படி கையை உயர்த்தி, எப்படி? பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக. இந்த கை உயர்த்தப்பட்டா, தாவீதுடைய கை உயர்த்தப்பட்டுச்சு, தாவீதுடைய கண்கள் உயர்த்தப்பட்டு இருந்துச்சு. அந்த அபிஷேகம் உயர்த்தப்பட கர்த்தர் கோலியாத்தின் மேலே ஆளுகைய, பெலிஸ்தர் மேல் ஆளுகைய, தாவீதை எதிர்த்த சத்துருக்களின் மேல் ஆளுகைய. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்ல போகலாம். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகைய கர்த்தர் இன்றைக்கு எனக்கு தருகிறார். யார் மேல? கோலியாத்தை பார்த்து சகல இஸ்ரவேலரும் பயப்படுறாங்க. ஆனா ஒரு இருதயம் பயப்படுதே இல்லை. அந்த இருதயம் நாளுக்கு நாள் எதை உயர்த்துது? எனக்குள்ள ஆளுகையை கொடுத்திருக்கு. அவர் தானே, தாவீது தானே சொல்றாரு, அவருடைய கரத்தின் கிரியைகள் மேல் எனக்கு நீங்க ஆளுகை கொடுத்திருக்கிறீங்க. ஆமென். சிங்கம் வந்தாலும் பயப்பட மாட்டேன், கரடி வந்தாலும் பயப்பட மாட்டேன், எனக்குள்ளே அபிஷேகம் இருக்கு. 92:10 நீங்க வாசிச்சீங்கன்னா, சங்கீதம் 92வது அதிகாரம் 10வது வசனம், காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னா என்ன? முடிஞ்சிச்சா இல்ல வரப்போதா? பண்ணிக்கிட்டு டெய்லி அப்படிதானே? சொல்லுங்க டெய்லி. நான் சொல்றேன் சொல்லுங்க, டெய்லி, அவர்லி, அப்புறம் எவ்ரி மினிட்ஸ். ஒவ்வொரு நொடியும் நாம அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்தா இந்த அபிஷேகம் ஒரு மனுஷன் அவருக்கு முன்னாடி உயர்த்திக்கிட்டே இருக்கும். எதை குறித்த இந்த இருதயம் பயப்படாது. காரணம் எனக்குள்ள எதை வச்சிருக்கிறாரு? அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, ஆளுகையை வச்சிருக்கிறாரு. இந்த ஆளுகையை நான் உயர்த்தி பிடிச்சா எனக்கு முன்னாடி இருக்கிற சமுத்திரம் எப்படி பழக்கம்? எனக்கு முன்னாடி இருக்கிற மலைகள் எல்லாம் என்னவாகும்? வழிகளாய் மாறும். ஆமென்.
வேதத்துல இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். நீங்க எசேக்கியேலுக்கு எழுதின நிருபம் 21வது அதிகாரம் நீங்க 10வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டும் இருக்கிறது, சந்தோஷப்படுவோமோ. யாருடைய கோல் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, யாருடைய கோல்? இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன கோலா மாத்தி அனுப்புறார்? குமாரனுடைய கோலா மாத்தி அனுப்புறார். ஆமென். குமாரனுடைய கோலாய் நாம மாறிட்டோம்னா, நீங்க கீழே வாசிச்சா சகல விருட்சங்களையும் இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சகல, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நான் குமாரனுடைய கோலாய் மாறிட்டா நான் சகல விருட்சங்களையும் என்ன படுத்துவேன்? அலட்சியம் பண்ணுவேன். விருட்சம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஆதாம் ஏவாளை கெடுத்தது எது? விருட்சம். ஒருவேளை அந்த ஆதாம் ஏவாளோ அந்த ஆளுகையை சரியா உயர்த்தி இருந்தா, அவங்க குமாரனுடைய கோலா மாறி இருந்தா, அந்த விருட்சத்தை என்ன பண்ணிருக்கலாம்? புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? குமாரனுடைய கோல் எதை அலட்சியம் பண்ணும்? எப்பேற்பட்ட விருட்சத்தையும் அலட்சியம் பண்ணும். அவங்களுக்குள்ள ஆளுகையை கொடுத்தார். நீங்க சகலத்தையும் என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கன்னு ஆளுகையை வச்சா, அந்த ஆளுகையை உயர்த்தாம இன்னைக்கு நிறைய குடும்பம் அடிமைப்பட்டு போனதற்கு காரணம், அநேக விருட்சங்கள் அவர்களை மேற்கொண்டு கொள்வதற்கு காரணம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. அதை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகுதான் தெரியும், நான் செய்யல, ஏவாள் தான் எனக்கு கொடுத்தா. ஏவாள் என்ன சொன்னாங்க? நான் சாப்பிடல, சர்ப்பம் தான். ஏமா ஓய்வு நாளுக்கு வரல? ஐயா நான் இல்லையா, எங்க வீட்டம்மா வீட்டு ஃபங்க்ஷன் ஒண்ணு போயிட்டோம். சகல விருட்சத்தையும் நம்மால அலட்சியம் பண்ண முடியும்னா நாம யாருடைய கோலா மாறணும்? உங்க கோல் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆமென். உங்களை எந்த விருட்சமும் அடிமைப்படுத்த முடியாது. அந்த விருட்சம் எப்படி இருந்துச்சா? பார்வைக்கு நிறைய தெரியும். நம்முடைய பார்வைக்கு எல்லாமே அழகா தான் தெரியும். ஆனா நாம அதை அலட்சியம் பண்ணணும்னா நாம என்ன கோலா மாறணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன கோலா? குமாரனுடைய இந்த கோல் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சா, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி, மோவாபின் எல்லைகளை என்ன பண்ணும்? நொறுக்கி சேக் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலம், நம்முடைய சத்துருக்கள் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இஸ்ரவேலிலிருந்து செங்கோல் என்ன பண்ணணும்? எழும்பணும். அந்த வசனத்தை நீங்களே படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். கோல் எழும்பணும். அபிஷேகம் நாளுக்கு நாள் எழும்பணும். ஆளுகை நாளுக்கு நாள் எழும்பணும். நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம நாளுக்கு நாள் உயர்த்தி காண்பிக்கணும். ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. எனக்கு முன்னாடி இருக்கிற தடையை பார்த்து நான் சொல்றேன், இந்த தடை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால நீங்கணும். ஆமென். ஒருவேளை ஆசீர்வாத குறைவு உங்க வாழ்க்கையில இருந்தா, அந்த ஆசீர்வாத குறைவை பார்த்து சொல்லுங்க, இந்த ஆசீர்வாத குறைவு எனக்குள்ள தேவன் என்ன வச்சிருக்கிறார்? அதிகாரத்தை வச்சிருக்கிறார். 12 சீஷர்களை கர்த்தர் முதல்ல அழைச்சு அவர்களுக்கு கொடுத்தது என்ன? சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்குகிற, நாம அடிமைப்பட்டவர்கள் இல்லை. ஆமென். ஐயா நாம சபைக்கு வந்துட்டு போனா போதும் ஐயா அப்படின்னு குறைவுள்ள வாழ்க்கை வாழும்படி அல்ல, தேசத்தை நாம ஆளுகை செய்கிறவர்களாய் மாறணும். ஆமென். பராக்கிரமசாலிகளை ஆளுகை செய்கிறவர்களாய் மாறணும். சத்துருக்கள் மேல் ஆளுகை செய்கிறவர்களாய் மாறணும். உங்க போராட்டத்தின் மேலே அதிகாரம் செலுத்துகிறவர்களாய் மாறணும். வியாதியை நீங்க அதிகாரம் செலுத்தலாம். என்ன படுத்தலாம்? உங்களுக்கு வருகிற வியாதியை பார்த்து பயப்படுறீங்க பாருங்க. வியாதியின் மேல அவர் அப்பவே நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாரு? அதிகாரம் கொடுத்துட்டாரு. என்னாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிச்சா,
அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் என்ன பண்ணும்? துளிர்க்கும். துளிர்க்கும். அப்பொழுது இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற முறுமுறுப்பெல்லாம் ஒழியணும்னா, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் நிறைய பேர் என்ன இடுறாங்க, அப்படியே விட்டா என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே சாப்பிட்டு. தாவீது அப்படிதான் சொல்றாரு, நீங்க மாத்திரம் என் பக்கத்துல இல்லைன்னா என்னை எப்படி விழுங்கிருப்பாங்க? உயிரோடு எது விழுங்கும்? எதுங்க விழுங்கும்? எது மென்னு சாப்பிடாம அப்படி விழுங்கும்? சர்பம், வலு சர்பம். அதான் நம்ம அன்றைக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். கர்த்தரின் பயமே எலும்பு, ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்தது யார்தான்? நீ தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான். உங்களுக்கு விரோதமான முறுமுறுப்ப கர்த்தர் இந்த முறை ஒழிய பண்ணணும்னா உங்க கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணணும். இன்னைக்கு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என் கோல் நாளுக்கு நாள் என்ன படுத்தணும்? துளிர்க்கிற கோலாய் மாறணும், எழும்புகிற கோலாய் மாறணும். உயர உயர எழும்புகிற கோலாய் மாறுமானா என் ஆளுகையை நான் உயர்த்தி பிடிப்பேனானா பராக்கிரமசாலிகள் மேல எனக்கு என்ன கொடுப்பார்? ஆளுகையை கொடுப்பார். ஆமென். கொஞ்சம் ஆளுகையை பெற்றவர்கள் போல எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். கடைசியா முடிக்க போறோம். எப்படி எழுந்துக்கிறீங்க பார்க்கலாம். உங்க அன்புக்கு இடையில், உங்க பாசத்துக்கு பார்த்து சொல்ல, நீங்க ஒருத்தரா இருந்தாலும் உங்களோடு யார் இருக்கிறார்? அதிகாரம் உள்ளவர் இருக்கிறார், ஆளுகை செய்கிறவர் இருக்கிறார், அபிஷேகம் கொடுக்கிறவர் இருக்கிறார். அவர் மேல இருக்கிற ஆளுகை யாருக்கு கொடுக்கிறார்? எனக்கு கொடுத்திருக்கிறார். எதன் மேல ஆளுகை செய்ய போறீங்க? வியாதியின் மேல ஆளுகை செய்ய போறேன், சாபத்தின் மேல ஆளுகை செய்ய போறேன், போராட்டத்தின் மேல ஆளுகை செய்ய போறேன். ஆமென். மலைகள் வழியா மாறும், பாதைகள் உயர்த்தப்படும், கோணல் சபையா மாறும், கரடானவைகள் சமமாய் மாறும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், அநேக மீட்கப்பட்டவர்கள் நடந்து போக வழியா மாறும், சமுத்திரம் வெட்டாந்தரையா மாறும். கையை தட்டி சொல்லுங்க, அந்த ஆளுகையை இந்த இரவு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி நான் யார் இல்ல, இனி நான் அடிமைப்பட்டவன் அல்ல. நாம பலவீனமான பாத்திரம் தான், நாம குறை உள்ளவர்கள் தான். ஆனா அவர் நமக்குள்ள வந்துட்டாரா? அவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அந்த மனுஷன் எதற்கும் அடிமைப்பட முடியாது. எதையும் எதிலும் சிக்கிருக்க முடியாது. என்னன்னு பாட்டு போனோம். தாவீது அப்படிதான் சொல்றேன், நான் ஒரு யாரு, ஒரு பூச்சி. ஆனா எனக்கு அவர் சகலவற்றின் மேலும் என்ன கொடுத்திருக்கிறாரு? எனக்கா நீங்க அதிகாரத்தை கொடுத்தீங்க. எத்தனை பேர் தைரியமா சொல்ல, சரி சந்தோஷமா சொல்லணும். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படி கட்டி அனுப்பிச்சு யாருன்னா எனக்கு இப்படி வந்துருங்க முன்னாடி. யாருனாலும் உங்க ரெண்டு பேரா பிடிச்சி சீக்கிரம் சீக்கிரம். இந்த தெல்லு பூச்சிக்கும் உங்க முகம் என்ன முகமா இருக்காது. நான் விசுவாசமா சொல்றேன், உங்க முகம் இனி துக்க முகமா இருக்காது. இனி உங்க குடும்பத்தை சத்துருவால அடிமைப்படுத்த முடியாது. இனி நீங்க தான் சத்துருவ அடிமைப்படுத்த போறீங்க. அதனால சந்தோஷமா சொல்லமா கையை தட்டி, இந்த தெல்ல பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை
சொல்லுங்க பக்கத்துல நிறைய பேர் கண்ணை மூடிட்டு இருக்கிறாங்க. வர்ஷிப் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன அறிக்கை நடுவர், இந்த தெள்ளு பூச்சிக்கு என்ன கொடுத்துட்டீங்க? அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க, ஆளுகையை கொடுத்துட்டீங்க. இத்தனை காலம் நான் பயந்துகிட்டே இருந்தேன். இனி எந்த சத்துருவுக்கோ, எந்த வியாதிக்கோ, எந்த போராட்டத்தை பார்த்து நான் இனி பயப்பட மாட்டேன். அதன் மேல் எனக்கு ஆளுகைய, அதிகாரத்தை. ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா! இப்ப காலையில எழுந்து என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கையை உயர்த்தி காட்ட போறீங்க. இந்த கையில கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? அதிகாரத்தை வச்சிருக்கிறார். ஆமென். என்னை சத்துரு பலவீனப்படுத்த முடியாது, என்னை ஒடுக்க முடியாது, என்னை கட்ட முடியாது, என்னை பலவீனப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா! அப்ப என்ன வாழ்க்கை தான்? நல்ல வாழ்க்கை. சொல்லிடலாமா? இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை. பூச்சிக்கும் நல்ல கண்களை மூடி ஜெபிக்கலாம். கையை உயர்த்தி அல்லவா இந்த கையில் என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை, ஆளுகை. கையை உயர்த்தினா சமுத்திரமே வெட்டாந்தரையா மாறும்னா, இதுக்கு மேல வேற என்ன ஆளுகங்க மனுஷனுக்கு? பராக்கிரமசாலிகள் மேல் ஐயா, அவங்க என்னை விட ரொம்ப பலம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. என்னால போராட முடியும், எனக்கு பலன் இல்லை. அவங்க என்னை விட பலசாலியா இருக்கிறாங்க. இல்ல, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் நான் ஆளுகையை கொடுத்திருக்கிறேன். ஆளுகையை ஒவ்வொரு நாளும் உயர்த்திக்கிட்டே இரு. உன் கோல் ஒவ்வொரு நாளும் ஓங்கியே இருக்கு. நீ குமாரனுடைய கோலாய் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருந்தா சகல விருட்சத்தை என்ன பண்றான்? அலட்சியம் பண்ணலாம். இன்றைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர்களுக்குள்ள இருந்த எல்லா பயத்தையும், கண்ணீரையும், நெருக்கங்களையும் கர்த்தர் நீக்கினபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தி அனுப்புகிறபடி நாளே ஸ்தோத்திரம். இவர்கள் வீடுகளுக்கு போய் ஆளுகை செய்யட்டும், இவர்கள் இருக்கிற பகுதிகளை ஆளுகை செய்யட்டும். இந்த சபை, இந்த மாவட்டத்தை ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய கைகள் அதிகாரத்தை தந்திருக்கிறார், ஆளுகையை தந்திருக்கிறார். நாம் ஆளுகை செய்ய போகிறோம். உன் கண் காண மட்டும் கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய போகிறார். இனி கர்த்தர் சும்மா இருக்க விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இன்னைக்கு யார் யாரெல்லாம் அற்புதத்துக்காக எதிர்பார்த்து வந்து கொண்டிருக்கிறீங்க? அற்புதம் செய்கிறவர் கர்த்தர், அவர் நம்ம நடுவில் இருக்கிறாரு. இன்னைக்கு அற்புதத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உன் உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உன் சரீரத்துல நீ மாத்திரை மருந்து எடுத்துக்கொண்டிருந்தாலும், உன் சரீரத்தில் பலவீனப்பட்டிருந்தாலும், உன் சரீர உறுப்புகள், உன் சரீர அவயவங்கள் இன்னைக்கு பலவீனமா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு சொல்லுகிறோம் அப்பா, ஒரு விடுதலை, ஒரு சுகம்,
இன்னைக்கு சரீரத்தில் இந்த பலவீனங்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக. என் சரீரத்துல ஜெபிங்க, ஜெபிங்க, வாய்க்குள்ள திறந்து ஜெபிங்க. என் சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள், என் குடும்பத்துல இருக்கிற பலவீனங்கள், என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, மறைவதாக. குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறட்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு மண்டலங்களுக்குள்ள ஒரு வல்லமை, எலும்புகளுக்குள்ள ஒரு வல்லமை, இரத்த நாளங்களுக்குள்ள ஒரு வல்லமை, கண்கள்ல வல்லமை இறங்கட்டும், நாவுகள வல்லமை இறங்கட்டும், உன் செவிகள்ல வல்லமை இறங்கட்டும், அந்த நரம்புகள வல்லமை இறங்கட்டும். கிட்னியில, கணையங்கள்ல, கர்ப்பப்பையில என்னென்ன பிரச்சனைகளோடு, என்னென்ன போராட்டங்களோடு, என்னென்ன பலவீனங்களோடு இன்றைக்கு காணப்படுகிறார்களோ வெளியே சொல்ல முடியல. எத்தனையோ வருஷமா பார்த்துட்டேன், ஆனா இந்த முழங்கால் வலி போகல, இந்த கை கால் வலி மாறல. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. வருகிற வாரத்துல நாங்கள் சாட்சியாய் நிற்கத்தக்கதாய் என் குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும். வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், கடன் பிரச்சனையோடு, கடன் மாற்றங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் மாற்றங்கள் நீங்கும்படி செய்யும். இந்த புதிய வருஷத்துல நாங்கள் போகும் பொழுது கடன் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக, கடன் எல்லாவற்றையும் குடித்து முடிக்கத்தக்கதாய் என் கரத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்னைக்கு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. வேலையில உயர்வுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருமானம் இல்லாம, வேலை இல்லாம ஆண்டவரே, கடன் வாங்கி கடன் அதிகமாக அதை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு கர்த்தரை கண்ணோக்கி பார்ப்பீராக. வீடு கட்ட முடியாத இருக்கிற நிலைமைகள் இன்னைக்கு மாறட்டும், தடைகள் விலகி போகட்டும். கர்ப்பத்தின் கனி, அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தின் கனியை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படட்டும் ஆண்டவர். ஒரு அற்புதம் நீங்க செய்யுங்கப்பா, ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. இன்னைக்கு உங்க முகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏதாவது ஒண்ணு நீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம்ப்பா. இன்னைக்கு எங்க குடும்பத்துல ஆண்டவரே நாங்கள் தலை குனிந்து போன நிலை இருக்குதப்பா. இன்னைக்கு நாங்கள் தலை குனிந்து போக கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நீர் எங்கள் கையில் ஆளுகையை தந்திருக்கிறீர், அதிகாரத்தை தந்திருக்கிறீர், வல்லமையை தந்திருக்கிறீர். ஆரோனுடைய கோல் துளிர்த்து வாதுமை பழங்கள் கொடுத்தது போல எங்க கோள்களை துளிர்க்கும்படி செய்ய ஆண்டவரே. இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே 11 மாதம் நடக்காத காரியங்கள், 11 மாதமும் முயற்சி செய்து தாமதமாய் தடையாய் இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் இந்த 12வது மாதத்துல, இந்த வருஷத்தின் முடிவில் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நீ செய்து முடிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க சாட்சியா நிறுத்துங்கப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெரியவர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக, எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான சாப கட்டுகள், எல்லா விதமான மரண கட்டுகள், எல்லா விதமான பயமுறுத்தல், பயத்தின் ஆவிகள், எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த மாதத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும், இந்த 40 நாள் இந்த ஜெபம் செய்யும்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து பொருத்தனை பண்ணி ஜெபித்த ஜெபங்கள், தரிசனங்கள், எங்க தேசத்திற்கான எழுப்புதல்கள், எங்க குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்கள், மாற்றுதல்கள், அங்க பண்ண ஒவ்வொரு வேண்டுதலையும் கர்த்தர் நீர் கேட்டு நீர் அப்படியே செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலிருந்து நாங்கள் அற்புதங்களை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும்.
இந்த நாளிலிருந்து நாங்கள் அடையாளங்களை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த வருஷம் முடிவில் நீங்க நன்மையாக முடிசூட்டி இருக்கணும்பா. இங்க இருந்து நாங்கள் கடந்து போகிறோம் ஆண்டவரே. அந்த ஆளுகை எங்களோடு இருப்பதாக, அந்த அதிகாரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த, அந்த ஆளுமையை பயன்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தார். நீர் எங்கள் மேல வச்சிருக்கிற அழைப்பு ஒரு நாளும் மாறதில்லை. நாங்க அதை மறக்க கூடாதப்பா. தொடர்ந்து நீ நடத்தும். கொடுத்த கரங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிற அந்த ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேகருக்காக எடுத்தவரை பயன்படுத்துங்கப்பா. இன்னும் லட்சங்களுக்கு எடுத்தவரை பயன்படுத்துங்கப்பா. இன்னும் அநேக பாடல்கள் அவர்கள் மூலமாக துவங்கட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் பேர் பேராக நீர் ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த ஜெபாவி எங்களுக்குள்ள அனல் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. தேவனே எங்களுக்கு கிருபை தாரும். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். நாங்கள் பண்ணின எல்லா ஜெபங்கள், அந்த பல மணி நேரங்கள் ஜெபித்த எல்லா அந்த ஜெப குறிப்புகள், அந்த ஒவ்வொரு மணி நேரங்களும் நாங்கள் வடித்த கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மறுபடியும் நீர் பதில தரப்போகிறதற்காக நாங்கள் ஒன்றை மாத்திர விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை தலகுனிய விட மாட்டீங்க. நீங்க எங்களை வெட்கப்படுத்த விட மாட்டீங்க. இன்னைக்கு அந்த தைரியத்தோடு, அந்த எதிர்பார்ப்போடு, அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.